கருப்பு டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல நம்ம சூர்யா அவர்கள் நடிச்சு ரொம்ப நாளா ரிலீஸ் ஆகாம அப்படியே கிடப்புல இருந்து சூர்யா ஃபேன்ஸ் எல்லாரும் காண்டாயி அவங்களே போட்டு அந்த படத்தை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. படத்தை வந்து டெலிட் பண்ணிட்டாங்க. டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் சண்டை ஆயிடுச்சு, ப்ரொடியூசருக்குமே சண்டை, ஹீரோக்கும் டைரக்டருக்கும் சண்டை, அது இது சொல்லிட்டு வதந்திகளை கிளப்பி விட்டு அந்த அளவுக்கு ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம எல்லாரும் அதை பார்த்துருந்தோம். அதை பார்த்துட்டு அடடா ஃபேன்ஸுங்களே கடுப்பாயிட்டானுங்க, இதுக்கப்புறம் நம்ம அமைதியா இருந்தா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாப்ல. படத்துடைய அப்டேட், அதாவது எல்லாருமே டிசப்பாயின்மெண்டா ஆயிட்டீங்க, ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு புரியுது. படத்துடைய டேட் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற அபிஷியல் டேட் இன்னொரு 10 நாள்ல நாங்க சொல்ல போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்ல. இப்போ அதனுடைய அபிஷியல் அப்டேட் வந்துருச்சு. ஃபைனலா கருப்பு திரைப்படம் இப்போதைக்கு மே மாதம் வரப்போகுது. மே 14 சம்மர் லீவை முன்னிட்டு இந்த படத்தை இப்போ தியேட்டருக்கு கொண்டு வராங்க. இந்த வருஷம் சூர்யா ஃபேன்ஸுங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கருப்பு படத்தை தொடர்ந்து ஜூன் மாசம் நினைக்கிறேன், ஜூனா ஜூலைன்னு தெரியல, ஒரு தெலுங்கு படம் வரப்போகுது இல்லையா, நம்ம லக்கி பாஸ்கர் டைரக்டருடைய ஒரு படம் நம்ம சூர்யா அவர்கள் நடிச்சிருக்காப்ல. அந்த படத்துடைய டீசர் கூட ரீசெண்டா ரிலீஸ் பண்ணாங்க. ஏதோ இருந்தது, பட் ஆனால் டிஃப்ரெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கருப்பு திரைப்படம் மே மாசம் வரப்போகுது. மே 14 ஜூன் மாசம் உங்களுக்கு அந்த தெலுங்கு படம் வரப்போகுது. கண்டிப்பா இந்த படம் 2 படம் சூர்யா ரசிகர்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா 2 படமும் வெற்றி பெறணும் அப்படின்ற மாதிரி நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஆனா கருப்பு திரைப்படத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா இந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி இண்டஸ்ட்ரியில பேசிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மையா உருட்டா அப்படின்றது படம் வந்தாதான் நமக்கே தெரியும். பட் ஆனா வர தகவல் அப்படி இருக்கு, நம்ம சொல்லிதான் ஆகணும். ஸோ ஏதோ ஒண்ணு, நீங்க எல்லாரும் இத்தனை நாளா வெறிகொண்டு காத்துக்கிட்டு இருந்த கருப்பு திரைப்படம் மே 14 வரப்போகுது. நீங்க எந்த அளவுக்கு இந்த படத்துக்கு ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. பிப்ரவரி மாசமே நம்ம சாய் இசைஞானி செகண்ட் சிங்கிள் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொன்னாப்ல, வரவே இல்லை. இப்போ டேட் சொல்லிட்டாங்க அப்படின்றதுனால மேபி அதுக்கு அடுத்து செகண்ட் சிங்கிள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நான் அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.